டிடிஎஃப் வாசன் அவர்கள் நடித்த ஐபிஎல் அந்த படம் தான் இப்ப பார்த்துட்டு வரோம். படம் நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்திற்கு கதாநாயகனாக 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு அப்படின்னாக்க அது என் தம்பி டிடிஎஃப் வாசன் தான். அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு. முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அருமையா கொடுத்திருக்காரு. படத்துல ஆக்ஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, நல்ல முத்த காட்சி இருக்கு. இப்படி எல்லாமே ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த ஐபிஎல் படம். இந்த ஐபிஎல்ல எப்படி நீங்க பால் போட்டாலும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு பாலுமே 6 போவோம், 4 போவோம், ஒரு நேரம் அந்த கிரவுண்டை விட்டே கூட போவோம். அப்படி ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்திருக்க இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே, முக்கியமாக போஸ் வெங்கட் இதுவரைக்கும் நடிச்ச கதாபாத்திரத்துல போஸ் வெங்கட் அவர்கள் நல்ல நல்ல ஒரு 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 கச்சிதமான ஒரு படத்துல நடிச்சதுல அவருக்கு ரொம்ப பெருமை பண்ணும். போஸ் வெங்கட் சார், இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ல இது உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி கதாநாயகி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அஜித் சார், விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் தம்பிக்கு அவர்கள் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். படத்தை பாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பல கான்ட்ரவர்சி அது இதுன்னு வந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தம்பி நிஜ கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்துல உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல. காரணம், இந்த படத்தில் ஏற்றிருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். உண்மையிலேயே இந்த படத்திற்காக டிடிஎஃப் வாசன் அவர்கள் நிறைய மெனக்கெட்டுப்பார்னு நினைக்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சென்டிமெண்ட்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் டிடிஎஃப் வாசன்ட்ட கேட்டேன், எப்படிப்பா எல்லாமே இல்லைண்ணா, நான் எதுக்குமே ட்ரைனிங் எடுக்கல, ஒன்றுக்கு தான் ட்ரைனிங் போனேன் அப்படின்னா. எதுக்குப்பா அப்படின்னா, ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம். கரெக்டா சொல்றானே, கொடுக்கும்போது பக்கத்துல இருந்தியா? அந்த முத்தம் கொடுக்குற காட்சி ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லப்பா, நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதடு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. இல்லப்பா, நான் படத்துல சொல்றேன். அப்புறம் நான் இல்லப்பா, அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்ல, அந்த இவர் அந்த ஹீரோயினை முத்தம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீரோயினோட உதட்டில் எறும்பு கடிச்சிருச்சு, அதனால தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. சொல்ல வேணாமா? சும்மா சரி, ஓகே. இப்படி உண்மையிலேங்க இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கு. இந்த ஒரு படத்தோட முதல் படத்தோட ஒரு ஓப்பனிங்க்கு இவ்வளவு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்திருக்கு அப்படின்னாக்க உண்மையிலேயே உன் மேல வச்சிருக்க அன்பு தான், இந்த இளைஞர்களுக்கு வச்சிருக்க நீயே வச்சிருக்க அன்பு தான் இதற்கு முழு காரணமே. மறுபடியும் சொல்றேன், இந்த படத்தை பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் கூடிய விரைவில் 2026ல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டிடிஎஃப் வாசன் வருவாரு. அது நடக்கலைன்னா நான் இனிமேட்டு ரிவ்யூ கொடுக்கறதே விட்டுறாங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், உண்மையிலேயே எல்லா திறமையும் இருக்கிற இந்த ஒரு கதாநாயகன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க. நான் ஏன் இந்த தம்பி படத்தோட பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, டிடிஎஃப் வாசனோட முகத்துல ஒரு கலை தெரியுதுங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரை நான் புக் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான் நான் படம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு வாசன். வாழ்த்துக்கள். இல்ல, அதாவது இல்லப்பா, புயல் வரும், மழை வரும், வெயில் வரும், இப்படி எல்லாமே தான் கடந்து போகணும். இருப்பா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா?
பிளாஸ்ட் பிளாஸ்ட் படம் எப்படி இருக்கு? பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட். உண்மையிலேயே படம் அருமையா இருக்கு. சந்தோஷமா? அதுதான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே நம்மளோட முயற்சிகளை விட்டுறக்கூடாது. அந்த முயற்சிகளை போட்டதுனால தான் இப்போ IPL இந்தியன் பிரீமியர்லான்னு நம்மளோட படம் நல்லபடியாக நடிச்சு முடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த ஷோவும் வந்து பண்ண புக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்த ஷோலையும் நம்ம சந்திப்போம். ரசிகர்கள் என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்குன்னா சப்போர்ட் பண்ணி வந்து என்ன சொல்றீங்க? பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. விசில் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டுது. ரொம்ப நன்றி. ஸோ வந்து கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூவில் சுட்டி காட்டுங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ வந்து இப்போ பிகினராக வந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த படத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் எடுப்பேன். பாத்தீங்களாங்க, இப்படி ஒரு எளிமையான உள்ள ஒரு பையனை நீங்க வந்து அதை இதையும் சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டீங்களே. இப்ப கூட பாருங்க, ஒன்னா தம்பி ஏறாத ஜெயிலே இல்ல, வாங்காத பெயிலே இல்ல. அப்படி வீடியோல தான் நான் சொல்றேன். அப்படி இந்த தம்பிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. உண்மையிலேயே தம்பி நல்ல வெள்ளை மனம் கொண்டவர். இந்த படத்துல விட இளைஞர்கள் எப்படி பைக் ஓட்டணும், இந்த சமுதாயத்தோட எப்படி ஒன்றி வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் இந்த படமே இருக்குது. ஏதோ நம்ம வண்டியை முறுக்கிக்கிட்டு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லை. முக்கியமாக படத்துல நீங்க ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னாக்க அப்போ வந்து இந்த தம்பியோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.